சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி எந்த கம்பெனியில் போய் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சாரு, இல்லை ஸ்டாலின் எங்க போய் பாண்டு கொடுத்தாரு, மக்களோட பணம் எங்க போனோம், எங்க வரி பணம் தானே, இதை திருடாம இருந்தாரு. இதை விட அதிகமாக தலைவர் அவங்க போய் கேட்டால் ஒருத்தரை வெட்டி அதை வீடியோ எடுத்து போனோம்னா அந்த வெளியே எங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் வரைக்கும் முடியாத இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பணம் கஞ்சா வழியா போயிட்டு இருக்கு. சீரான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போம். அவருக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்ன்றது கூட தெரியாது. ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தைய கேட்டா கூட தெரியும். இந்த மாதிரி ஒரு தற்கூரி கிட்ட தமிழ்நாடு இருக்கிறதா தான் சட்ட ஒழுங்கு இப்படி சந்திச்சு இருக்குது. இப்போ நீங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, வருஷத்துக்கு 12,000 ரூபாய் தரீங்கல்ல, அது எந்த வகையில் சாத்தியம்? இது 6000 ரூபாய் தான் நாங்கள் கொடுக்குறோம். சிலிண்டர் மூலியமா நாங்கள் 6000 ரூபாய் தான் கொடுக்குறோம். அது டைரக்டா ஒரு குடும்பத்தோட உணவுக்காக போகுது. நீங்க 1000 ரூபாய் இப்படி கொடுத்து இப்படி டாஸ்மாக் வழியாக வாங்கிக்கிற மாதிரி கிடையாது. இது மக்களை அவங்க பசியை தீக்கிறதுக்காக டைரக்டா போய் சேர திட்டம்னா மக்களை டைரக்டா போய் சேரணும். ஊழல் பண்றதை குறைச்சிட்டு இன்னைக்கு திமுக எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊடகத்தில் இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க வக்கில்லாத தமிழ்நாட்டுல சென்னைக்குள்ள வந்த குடும்பம் இன்னைக்கு இந்தியாவில் 7வது பெரிய பணக்காரா இருக்காங்கன்னா, கருணாநிதி எந்த கம்பெனியில் போய் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சாரு, இல்லை ஸ்டாலின் எங்க போய் பாண்டு தூக்குனாரு, எங்க போய் சம்பாதிச்சு சம்பாதிச்சாரு, மக்களோட பணம் எங்க போனோம், எங்க வரி பணம் தானே, இதை திருடாம இருந்தாலே இதை விட அதிகமாக செய்யலாம். இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அரசியல் மாற்றம்ன்றது உலகத்தில் உருவாகும் போது உலகம் மன்னர் ஆட்சி இருப்பது. இது இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்த மாதிரி இனிமேல் வாழ முடியாத ஒரு மனுஷன் எப்போ நினைக்கிறானோ அங்கதான் புரட்சி உருவாகுது. புரியுங்களா? நான் வீட்டிலேயே படுத்துருந்தா எனக்கான தீர்வு கிடைக்காது. நான் என்னோட வேலையை விட்டுட்டு என் சம்பளத்தை விட்டுட்டு என் கை காசை போட்டுட்டு வந்து என்னோட பிரச்சனைக்காக இங்கே நான் குரல் கொடுக்கறதுனால நான் தற்கொலை கிடையாது. 200 ரூபாய் வாங்கிட்டு போய் வாழைத்தாரையும் இளநீர் போலையும் கருமியத்துக்கு ஓடுறான் பாரு, அவன் தான் தற்கொலை. தற்கொலைகளோட தலைவரும் இங்கே இருக்கிறார் அறிவாளர்கள். அவரை போய் கேட்டால் ஒரு சொல்லுவார் பதில். ஓகே, நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க சார், அப்படின்னு சொல்கிறேன் சார். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது. இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், சரிங்களா, ஒரு ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஃப்ளைட்டில் நடந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு திமுக கவுன்சிலரால, ஓகேங்களா, இன்னொன்று ஒரு சின்ன கை குழந்தைக்கு 2 வயசு குழந்தைக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லைன்றதுக்கான ஆதாரம். சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு டிஜிபி கிடையாது, தெரியுமா? உங்களுக்கு ஊடகத்தில் தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு டிஜிபி கிடையாது, சரிங்களா? ஏன் டிஜிபி போடல? இவங்க குடும்ப பிரச்சனை டிஜிபி போடல. ஒரு தலைமை இல்லைனாக்கா ஒரு இயக்கம் எப்படிங்க இயங்கும்? ஒருத்தன் எவ்வளோ பேர் வெட்டுறான் குத்துறான், பல ஆயிரம் வருஷமா அது நடந்து இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, ஒருத்தனை வெட்டி அதை வீடியோ எடுத்து போறோம்னா அந்த ஜெகன் எங்கன்னு சார் வருது? சட்டம் ஒன்று கையில் வச்சிருக்க முக ஸ்டாலின் தானே அதுக்கு பதில் சொல்லணும். ஒருத்தன் வெட்டுறான், கோபத்தில் வெட்டுறான், கையை பிடிச்சிருக்கான், சுகா பிடிச்சா, அண்ணன் நம்பியை வெட்டினா வேற விஷயம். ஒருத்தன் டைம் பாஸுக்கு வெட்டி அதை வீடியோ எடுத்து போடுற அவலமான ஆட்சி நடக்குது இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஓகே, இங்க வந்து ட்ரக்ஸ் எல்லாம் இல்ல, போதை பழக்கமே இல்ல அப்படின்னு மா சுப்பிரமணியன் சொல்றாரு. இல்ல, மா சுப்பிரமணியன் சொல்றாரு ஜீரோ கல்டிவேஷன் கஞ்சான்னு சொல்லிட்டு அப்படியே கேஎம்சி ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. இருக்குது, நான் வேணா லிங்க் அனுப்பிச்சுடுறேன், நீங்க அவருக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா சுப்பிரமணிக்கு? ஓகே, அதான் இப்போ இங்க அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இல்லையா நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். இல்லையா? இல்ல, எனக்கு தெரியல. தெரியலன்னா நீங்க சார் கேமரா எடுத்து மைக் எடுத்துன்னு வந்தீங்க. இங்க கஞ்சா ஓடுதா, இங்க மாத்திரை விற்கிறாங்களா, இங்க ஊசி இருக்குதா, கஞ்சா அடிச்சு பசங்க கத்தி போட்டு ஊர்ல பைக்ல சுத்தி நிற்கிறாங்களா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? ஆனால் நீங்க 200 ரூபாய் பைக்ல வச்சிருக்கீங்களா? ஓகே, இங்க வந்து பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்காங்க. எங்க தமிழ்நாட்டிலயா? தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம், உலக ஃபேமஸுங்க. அண்ணா பல்கலைக்கழகம் உள்ள கேம்பஸ் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்வி கேட்குறீங்களா? மனசாட்சியை கட்டி வச்சுட்டு கேள்வி கேட்கக்கூடாது. கரெக்டான கேள்வி. அரசியல் ரீதியான இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? விமான பணி பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது. 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. 70 வயசு மூதாட்டியை கற்பழிக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் கஞ்சா போதை. ஏன் உன்னால ஒழிக்க முடியாத? இதை இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பணம் கஞ்சா வழியா போயிட்டு இருக்கு. கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ மதுங்கிறது வந்து ஒரு பழக்கமா ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. இந்த மது ஒழிச்சன்னா வேற ஒரு விஷயத்துக்கு தேடி போக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள்ல மது வந்து லீகலா தான் இருக்குது. சரிங்களா? மது லீகலா இருக்கு. ஆனா எல்லாரும் வந்து அதை எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணணும்னு ஒரு அளவு தெரியும். தமிழ்நாட்டிலையோ நீங்க மற்ற ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி ரோட்ல உழுந்து கிடக்கிற மது கலாச்சாரம் வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ இதை வந்து இங்கே வருமானம் கம்மி,
இருக்கிற வருமானத்தை சம்பாரிச்சத்துமே நேரம் ஒயின் ஷாப் கொடுத்துட்டு குடும்பம் பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் இதை கொண்டு வரோம். அது போக உடல் பாதிக்கப்படும். மருத்துவத்துக்கு அதிகமாக செலவாகுது. இப்போ சம்பாதிக்கிற பணம்லாம் ஒயின் ஷாப்புக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கும் செலவானா குடும்பமும் சாப்பாடுக்கும் படிப்புக்கும் வீட்டு வாடகைக்கும் என்ன பண்ணுவாங்க? அதனால நாங்கள் மதுவை எடுத்து போகிறோம். ஓகே, அதான் இப்போ இந்த போதை பழக்கத்தினால நிறைய பேர் நிறைய தவறான விஷயத்துக்கு போகிறாங்க அப்படின்றாங்களா? இதெல்லாம் ஏன் கட்டுப்பட்ட முடியலன்னு எதனா ஒரு அது ஆளுங்கட்சி தான் சார் சொல்லணும். ஆண்டாங்கல்ல 4 வருஷம் தமிழ்நாடு ஆண்டாங்கல்ல, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்ட்டு அவர் தானே போய் கேட்கணும். ஏன்பா உன்னோட ஆட்சியில் கஞ்சாவும் போதை மருந்தும் போதை ஊற்றி தலைவிச்சாரு ஸ்டாலினை கேட்க வேண்டிய கேள்வி எங்கள் புதுசாக கட்சி அமைச்சர் எங்களை கேட்குறீங்களா? நீங்கள் நாங்கள் வந்தாலும் அதை கிளியர் பண்ண கவலைப்படாதீங்க. அதை தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு புதிய கட்சி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, நீங்கள் வந்தாலும் மக்களுக்கு பெருசாக செய்யணுன்ற எண்ணம் தான். எதிர்வால் கட்சி ஆரம்பிக்கும் புதிய கட்சி தான். அம்பேத்கர் பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது அம்பேத்கர் எடுத்து பேசினவங்களாம் இந்தியாவில மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, இந்தியாவில மிகப்பெரிய பண்ணையாருங்க. அம்பேத்கர் சிங்கிள் ஆளா எழுந்து நின்று நாங்கள் பேசும்போது அம்பேத்கருக்கு பதில் சொல்றதுக்கு யாருன்னு ஒக்கு கிடையாது. புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்களாம் கிடையாதுங்க. மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும், எதையும் நாங்கள் சாதிப்போம். ஓகே, இப்போ நீங்க வந்தா இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் டக்குன்னு பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன விஷயம்? தலைவர் அறிவிச்சுக்கிறது விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் உடனே பண்ணுவோம். ஓகே, இப்போ தலைவர் மேனிஃபெஸ்டோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காருல, அது எல்லாத்தையும் இமீடியட்டாக பண்ணுவோம். ஏன் மாநில அரசு பெட்ரோலுக்கு எத்தனை சதவீதம் வரி வாங்குறாங்க, அதை அவங்க குறைச்சாங்கனாலே பெட்ரோல் லிட்டருக்கு 40 ரூபா குறையுங்க. மாநில அரசு வரியை குறைச்சா மட்டுமே. அதான் ப்ரோ, இப்போ வந்து இது மாநில அரசு தான் அந்த இது தட்டுப்பாடெல்லாம் அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணணும். பட் ஆதவன் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நீங்க ஏன் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ஸ்டாலின் சார் கேட்டாரு. இதுல எப்படி என்ன இன்ஃபார்ம் பண்ணணும்? இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொன்னாதான் ஜனங்களாம் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியன் ஆயில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல இருக்குது, சரிங்களா? எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு பொருள் நம்ம கிட்ட கையிருப்பு இருக்குது, எவ்வளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கு, எவ்வளவு பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்குன்றத அட்டவணை வந்து மத்திய அரசு தான் வெளியிட முடியும். மாநில அரசு விலைவாசியை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு நினைச்சாங்கன்னா ஒரு லிட்டருக்கு 30 ரூபாய் குறைக்கலாம். அதை ஏன் மாநில அரசு செய்யல? இவங்க அதை மக்களுக்காக செய்துட்டு இவங்க மத்திய அரசை பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். நாங்க மத்திய அரசையும் தான் கேள்வி கேட்கிறோம். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, 2 பேரையும் ஒழிக்கிறதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். நாங்க ஒன்றும் மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலையே. இப்போ வந்து எடப்பாடி கிட்டே கேட்டாங்க. கேட்கும்போது நாங்க ஒன்றும் அதை பத்தி எதுவும் பேசல, அவங்க நான் கூட்டணிக்கே கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடினா யாரு? முன்னாடி முதலமைச்சரா இருந்தாரா? இந்த காலில் தவந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு தேர்தலில் ஜெயிச்சிருக்காரா? மக்கள் ஓட்டு போட்டு ஒரே ஒரு தேர்தல் ஒரு கவுன்சிலர்ல ஜெயிச்சிருக்காரு எடப்பாடி. எடப்பாடிக்கு மக்கள் ஒரு முறை ஓட்டு போட்டுருக்காங்களா? ஜெயலலிதாமாக்கு மக்கள் போட்ட ஓட்டு கரையான் புத்தடிக்க கருணாகம் பூண்டா மாதிரி ஜெயலலிதாமாக்கு ஓட்டு போட்ட ஆட்சியை 4.5 வருஷம் உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு சின்னம்மாவோட முதுகுல குத்தினவர் தான் எடப்பாடி. துரோகத்தின் மறு உருவம். சரித்திரத்துல அரசியல் வரலாறுல துரோகன்ற பேருக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி இருக்கும். எடப்பாடி எல்லாம் எங்க கட்சியை தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசி எந்த தகுதியும் கிடையாது, எந்த திராணியும் கிடையாது. ஸ்டாலின் அவருக்கு என்ன சொல்றாங்க, மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் தான் இப்ப போட்டி அப்படின்றது அதை நீங்க விமர்சிக்கிறீங்க, கரெக்டுங்களா? பட் இப்ப பிஜேபி இங்க வரக்கூடாது அது அவங்க அதானே நினைக்கிறாங்க. இல்ல சார், பிஜேபி வரக்கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் சார். நீங்க ஹோல்சேல் ரைட் வாங்கிருக்கீங்களா பிஜேபி எதிர்க்கிறதுக்கு? நீங்க பிஜேபி எதிர்க்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக முதலமைச்சர் உங்க வீட்டுல, துணை முதலமைச்சர் உங்க வீட்டுல, தயாநிதி மாறன் ஒரு எம்பி, கனிமொழி ஒரு எம்பி. நாங்க இங்க என்ன கேட்கிறோம்? பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கணும். நாங்க அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம்னாக்கா போட்டோ போறதுக்காக இல்லை. அம்பேத்கரோட அதிகார பகிர்வு என்ற கனவை நிறைவேற்றத்துக்காக வந்திருக்க பிள்ளைகள் நாங்க அவரை கொள்கை தலைவரை எடுத்து அவரோட சித்தாந்தத்தையும் கொள்கையையும் பின்பற்றி போயிட்டு இருக்கிறதால இன்னைக்கு அதிகாரம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னா அதிகார பகிர்வு ஏற்படணும். அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் அந்த அதிகார பகிர்வு வரும். சாதி அடிப்படையில் பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய சாதி வந்து 0.2% கூட கிடையாது தமிழ்நாட்டுல. அந்த குடும்பத்துல வந்து 4 முக்கிய பதவிகள் இருக்கிறீங்க. தலித்துக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்கீங்க? இஸ்லாமியருக்கு திமுக எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்கீங்க? மற்ற சாதிக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? அது கிடைக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்து இன்னைக்கு தலித்துக்கு என்ன சார் செஞ்சிருக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு தலித்தோட ஃபண்ட்ல இருந்து அதாவது தாழ்த்தப்பட்டவருடைய வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து எடுத்து நீங்க 5000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு போறீங்க. உங்களுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல எவ்வளவு ஃபண்ட் இருக்கு, அதுல இருந்து எடுத்து கொடுங்க. இந்த தலித்துகளுக்கு ஹாஸ்டல் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், அவங்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கலாம், என்ன வேணாலும் அந்த ஃபண்ட்ல பண்ணலாம். அந்த ஃபண்ட் எடுத்து எல்லா ரேஷன் கார்டுங்க 5000 போறதுக்கு உங்களுக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இதுக்கு கேள்வி கேட்க வேண்டிய அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி இருக்கிறதா வாய்ப்பு மௌனியாக இருக்கிறார். ஆனா தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். நாங்க அம்பேத்கர் வழியில வந்த பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்போம். ஓகே, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வந்து நீங்க வந்து 2700 ரூபா தரேன், இதே தான் எல்லா கட்சிகளும் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு அந்த கட்சிகள் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா சார், நாங்க வந்து கொள்ள அடிக்கணும். கருணாநிதியில ஆரம்பிச்சு ஸ்டாலின்ல இருந்து நீங்க உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும்
அவங்க கலைஞர் வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க முடியாம, இது வந்து நெஞ்சுக்கு நீதில அவரே எழுதுனதுதான். ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க முடியாம வித்தவுட் ட்ரெயின்ல வந்தவருக்கு இன்னைக்கு இந்தியாவில 7வது பெரிய பணக்காரா இருக்காங்கன்னா எந்த கம்பெனில சம்பட்டி அடிச்சு இவங்க வேலை செஞ்சாங்க, இல்ல கொத்தனார் வேலை செஞ்சாங்களா, இல்ல ஸ்டாலின் பாடு தூக்குனாரா, எப்படி சம்பாதிச்சாங்க இவங்க? இது ஊழல். நாங்க எங்களுக்கு ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் பணிக்காக நாங்க வந்திருக்கோம். நாங்க ஊழல் இல்லாத சீரான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போம். அதான் இப்போ நீங்க உங்க சம்பளத்தெல்லாம் விட்டு வரீங்க, இவ்வளவு பண்றீங்க, உங்களை தற்கூரின்றாங்க. இதனால அதுக்கு தற்கூரி சொல்றாங்க. ஆமா சார், தற்கூரினா வந்து இவ்வளவு நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவா எங்களோட கொள்கை தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடத்துற அவல ஆட்சி, இந்த ஆட்சியை நீக்கிறதுக்கு என்ன வழின்றத ரொம்ப தெளிவா நான் பேசிட்டு இருக்கல. இதை போல உங்க தற்கூரிகளோட தலைவரா இருக்கிற மு.க. ஸ்டாலினை நீங்க கேளுங்க. இந்த என்ன கேட்ட கேள்விலாம் ஸ்டாலினை கேளுங்க, உதயநிதியை கேளுங்க. அவங்க பதில் சொன்னாங்கன்னா நாங்க தற்கொலை நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க இன்னைக்கு எங்க தலைமை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு. எல்லாரும் அவங்க கை காசை போட்டு எங்க உழைப்பை போட்டு நாங்க இங்க வந்துருக்கோம். வாழைத்தார அர்த்தம் போறதுக்கும் எல்லையில பிடிச்சி தொங்கத்தோ கரும்பு தூக்கின்னு வராங்க. அவங்க தான் தற்கொலை, நாங்க தற்கொலை கிடையாது. ஓகே, இப்போ நீங்க வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன், அப்ப பிஜேபி கூட கைக்கூலியா இருக்கீங்களா? 6 சிலிண்டர் வந்து மத்திய அரசோட ஒரு இது அது நீங்க தரேன்னும் போது நீங்க பிஜேபி கூட இருக்கீங்களான்னு கேட்குறேன். இப்போ மத்திய அரசுடைய சிலிண்டரை நான் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். 1000 ரூபாய் கொடுத்து நான் வாங்குறேன். நான் பிஜேபியோட கைக்கூலியா? நான் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன், நான் கைக்கூலியா? உங்களுக்கு பெட்ரோல் தமிழ்நாடு யார் அனுப்புறா? அப்ப திமுக பிஜேபி கைக்கூலியா? இலவசமா 6 சிலிண்டர் தரேன் அந்த. ஆமா சார், இப்போ நீங்க இப்ப 5000 ரூபாய் போட்டீங்கல்ல, இப்ப 5000 எந்த அடிப்படையில் போட்டீங்க? 5000 ரூபாய் தேர்தல் பயம் வந்து தளபதியை பார்த்து பயந்து தோல்வி பயம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, சரிங்களா? நாங்க வருஷத்துக்கு 6 சிலிண்டர், அப்ப வருஷத்துக்கு 6000 ரூபாய், அப்ப வருஷத்துக்கு 6000 ரூபாய் தான் கொடுக்குறோம். நாங்க அப்ப வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறோம். வருஷத்துக்கு 6000 ரூபாய், மாசத்துக்கு 500 ரூபாய் தான். இது சமையலுக்கு சாப்பாடுக்காக கொடுக்குறோம். நீங்க மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதை ஒயின் ஷாப் வழியா வாங்குறீங்களா? அந்த மாதிரி கிடையாது. நீங்க மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதை ஒயின் ஷாப் வழியா வாங்கிக்கிறீங்க. நாங்க கொடுக்கறது சமையலுக்கு, குடும்பம் சாப்பிட்றதுக்காக கொடுக்குறோம். எது பண்ணாலும் பிஜேபியோட கைக்குள்ளி நீங்க நினைச்சீங்கன்னாக்கா வர தேர்தலில் மக்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான பாடத்தை கொடுக்குவாங்க.